அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கார்களை ரொம்ப வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 2 செக்மெண்ட்டாக பிரித்து விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஹுண்டாய் அப்படிங்கிற பேர் இல்லாமல் வேறு பேர்லையும் ஹுண்டாய் i10 i20 இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸையும் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக விற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கார் எல்லாமே பாப்புலர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கனாலே மாருதி அதுக்கு அடுத்தபடியாக ஹுண்டாய் மோட்டார்ஸ் கார்ஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். 2வது பொசிஷன் அல்லது 3வது பொசிஷனில் இருக்கிறாங்க நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டை பேசஞ்சர் வெஹிக்கிளை பார்க்கும்பொழுது. சரிங்களா? அந்த கம்பெனி, அந்த நிறுவனம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ தான் ஐபிஓ வந்தாங்க, லிஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன நியூஸ் பரவுச்சு. அதாவது ப்ரொமோட்டர் அதிகமான விலையில் ஐபிஓவை லிஸ்ட் பண்ணிவிட்டு காசை விற்றுட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ் பரவுச்சு. ஹுண்டாய் மோட்டார்ஸினுடைய ஷேர் விலையும் அதன் காரணமாக கொஞ்சம் உடஞ்சும் கீழே வந்துச்சு. இப்போ தான் ஐபிஓ வந்திருக்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் இந்த கார்களை இப்போ பண்ணக்கூடாது. எப்படியும் விலை அதிகமாக தான் இருக்கும். ஐபிஓவில் பிபிஐ ரேஷியோ அவங்களுடைய இபிஎஸ்க்கு மேலே தான் வச்சு தான் ஐபிஓவே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓவில் வர்ற ஸ்டாக்ஸை நான் பர்சனலாக தொட மாட்டேன்னு அவங்கக்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்போ எதுக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அவங்களுடைய காரினுடைய விலையை 3% அதிகரிக்க போகிறாங்க எல்லா வெஹிக்கிளுக்கும். புரியுதுங்களா? அக்ராஸ் த செக்மெண்ட்டு. எப்போ இருந்து இந்த விலையேற்றம் 3% விலையேற்றம்? ஏப்ரல் 2025. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. உடனடியாக நீங்கள் கார் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில், அதுவும் ஹுண்டாய் கார்ஸ் வாங்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா போய் இந்த 10 வருஷத்துக்குள்ளே லாக் பண்ணி இந்த 3% காஸ்ட் இன்க்ரீஸை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த காசை ஏன் விலையை ஏன் அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்புட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, கமாடிட்டி ப்ரைஸஸும் விலை அதிகமாகிடுச்சு. கமாடிட்டின்னா உங்களுக்கு தெரியும்ல, தங்கமும் ஒரு கமாடிட்டி தான். காரு செய்கிறதுக்கு தேவையான அந்த உலோகங்கள், இரும்பு, அது ரிலேட்டடான அந்த உலோகங்களும் கமாடிட்டி தான். அதனுடைய விலையும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிடுச்சு. இதன் காரணமாக ஹுண்டாய் மோட்டார்ஸினுடைய காரின் விலை 3% ஏப்ரல் 2025 அதிகரிக்கிறது என்கிற நியூஸை வாசிக்கிறது அலார்ட் மணி. சியட் லிமிடெட், அந்த சியட் டயர்ஸை நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. அந்த சியட் நிறுவனம் ப்ரீமியம், அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லக்ஸரி 4 வீலர் அந்த டயர் செக்மெண்ட்டில் என்டர் ஆகுறாங்க. புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 3 புது ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ZR ரேட்டட் டயர்ஸு, காம் டெக்னாலஜி டயர்ஸு, அப்புறம் ரன் ஃப்ளாட் டயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான அந்த லக்ஸரி 4 வீலர், புரியுதுங்களா? லக்ஸரி கார்ஸ் இருக்குல்ல, 17 இன்ச் ப்ளஸ் டயர், அந்த டயர் நம்ம அந்த 17 இன்ச் ப்ளஸ் டயர் இருக்கிற அந்த மாதிரி கார் செக்மெண்ட், ப்ரீமியம் கார் செக்மெண்ட்டில் உள்ள கார்களுக்கு புதுசாக டயரை லான்ச் பண்ணி இவங்க அல்ட்ரா ப்ரீமியம் அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இவங்க கிளிக் ஆனாங்க அப்படின்னா, அந்த டயர் கிளிக் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எல்லா கம்பெனிகளுக்குமே ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ சியட் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நியூஸ் தான் வாசிக்கிறேன். சியட்டை நீங்கள் வாங்கணுன்னா அந்த செக்டரை அனலைஸ் பண்ணணும். க்ரூட் ஆயிலுக்கும் டயருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத புரியணும். இப்போ கரண்ட் விலையில் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அந்த ஸ்டாக் வாலட்டைலாக இல்லையா, இந்த மாதிரிலாம் புரிஞ்சு தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். சைனா டயர்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலராக உள்ளே போயிட்டுருக்கு. டயர் ஈஸியாகவே தயாரிக்கலாம், நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஸோ புரிதல் இல்லாமல் அந்த மாதிரி டயர் ஸ்டாக்ஸை வாங்கிடாதீங்க. நல்லா புரிஞ்சு தான் வாங்கணும். டயர் செக்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான செக்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா? நான் இதை ஒரு நியூஸாக வாசிக்கிறேன். அது சியட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது. சியட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ஆன்சிலரி அந்த ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். கார் விலை, பைக் விலை நல்லா போனால் தான் இந்த மாதிரி கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, சில குட்டி போனஸ் டிப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
என்ஹெச்பிசி ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். அவங்க வந்து 6300 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்கு இந்த ஃபினான்சியல் இயர் 25 to 26 கடன் வாங்குறதுக்கு அவங்க போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி அவங்க ஒரு 34,210 கோடி ரூபா கடனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6300 கோடி கடனையும் சேர்க்கும் பொழுது 40,000 கோடியை தாண்டுது அவங்க கடன். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.90 அப்படின்னு இருக்குதுங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.90னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 90 ரூபாய் கடன், 10 ரூபா தான் வந்து கையில் காசு இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங்கு. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட லேண்டு அந்த மாதிரி ரிசர்வ்லாம் இருக்கும். அதனுடைய வேல்யூலாம் வந்து கம்மியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது பாசிட்டிவ்லாம் சொல்லலை. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது. 0.90 நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம ஃபில்டர் கண்டிஷன் பிரகாரம் லெஸ் தேன் 1 பேசியிருக்கோம், லெஸ் தேன் 1.5 கூட வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் வந்து 1.5னா கடன் அதிகமாக வாங்கி அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் புரிதல். அப்போது அந்த கம்பெனி ஏன் கடன் வாங்குது, அந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் இருக்கா கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு? அவங்களால வந்து 8% கடன் வாங்கி 12% ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் மார்க்கெட்டில் இருக்கா? இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணுங்க. ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி இங்கே பாருங்கள் 0.90 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு. என்ன தான் சேஃப்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்னை வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் எதிர்பார்க்குறீங்க? டிவிடெண்ட் மட்டுமே போதுமா? இப்போ கரண்ட்டாக வந்து 30 PE வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்பா இப்படி சொல்கிறீங்க? பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக இப்போ வந்து விலையேறி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் கலெக்ஷன் வருது. அந்த டேக்ஸ் கலெக்ஷனை வந்து டிஃபென்ஸு, ரயில்வே இந்த மாதிரி செக்டருக்குள்ளே வந்து நிறைய இன்ஜெக்ட் பண்ணாங்க. இதற்கு பேர் தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சுல நவம்பர் டிசம்பர் டைமில், அந்த டைமில் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை நோக்கி போச்சு. 5.4% ஜிடிபின்னு. இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு குவார்ட்டர் கழித்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாகவும் நம்மளுடைய அந்த 12 லட்சம் அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனாலையும் ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா மெஷர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ ஏப்ரலில் ரேட் கட்டும் பண்ணாங்க அப்படின்னா இந்த எஃபெக்டெல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுடைய எக்கானமியை வந்து மறுபடியும் க்ரோத் பாத்தையை நோக்கி தள்ளுங்க. அந்த வாய்ப்பு இருக்குது. இது வெரி வெரி பாசிட்டிவ் சிக்னல் ஃபார் த மார்க்கெட்டு. ஆனால் என்ஹெச்பிசி ஸ்டாக்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். இங்கே என்ஹெச்பிசி ஸ்டாக்கினுடைய அந்த டெப்ட்டுங்கிறது அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவ் நியூஸ். இப்போ வந்து 30 PEல இருக்குது. ஸோ ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை நம்ம எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவாக பேசுனது கிடையாது. அதுக்காக நான் பப்ளிக் செக்டர் கம்பெனி வாங்கினது இல்லையா அப்படின்லாம் இல்லை, வாங்கியிருக்கேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்னுடைய ஸ்டாண்டை வந்து நான் மாற்றிட்டு கிளியராக வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வாங்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நியூஸாக சொல்கிறேன். இது மாதிரி என்ஹெச்பிசி ஸ்டாக் வந்து அவங்க கடன் வாங்குறாங்க. 6,300 கோடி கடன் வாங்குறாங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டாலும், ஒருவேளை அந்த கடனை வச்சு பயங்கரமாக லாபம்லாம் சம்பாதிப்பாங்களா பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்டே விட்டுறாங்க. நன்றி. இந்த கரெக்ட் ஆகிற மார்க்கெட்லையும் கரெக்ட் ஆகாமல் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தூட் ஃபினான்ஸு, இந்த மாதிரி கம்பெனிகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். முன்னாடி போட்ட வீடியோக்களில் பஜாஜ் ஃபினான்ஸை பற்றியும் பேசியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் பேச போகிறது முத்தூட் ஃபினான்ஸை பற்றி. அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய AUM க்ரோத் கைடன்ஸ், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் கைடன்ஸ் வந்து 40% இருக்கும் அப்படின்னு வந்து இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 25 to 30% தான் இருக்குன்னு சொன்னதை இப்போ 40% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கோல்டு லோனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய க்ரோத் கைடன்ஸை பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் முத்தூட் ஃபினான்ஸினுடைய ஸ்டாக் உடப்படவும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அது ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராங் கோல்ட் லோன் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய லாபம் வரும். இந்த ஸ்ட்ராங் கோல்ட் லோன் டிமாண்டுக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் டைட்டாக இருக்கிற கிரெடிட் ரீசன், புரியுதுங்களா? அதாவது என்னென்னா காசு வந்து லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் எல்லாம் வந்து கோல்டை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணி காசை வந்து வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்த அன்செக்யூர்ட் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறையா காசு தேவைப்படுது. அட் த சேம் டைம் வந்து கோல்டு விலையும் ஏறிட்டு போகுது. ஸோ கோல்டு விலை ஏறிட்டே போகிறதுனால அவங்க கொண்டு போய் 1 கிராம் வந்து அடமானம் வச்சா முன்னாடி 4,000 ரூபாய் கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா இப்போ 8,000 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் ஃபார் முத்தூட் ஃபினான்ஸு. ஆனால் அதனுடைய ஷேர் விலையை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணாமல் வாங்காதீங்க.
ஏன்னா வந்து ஆல்ரெடி ஏறி இருக்குது. மேபி இந்த நியூஸ் எல்லாம் வந்து முன்னாடியே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட்டினுடைய அந்த ஸ்டாக்கினுடைய விலையை வந்து மேலே ஏற்றிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸை வந்து ப்ரைஸ் டு புக்கு எப்படி இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சடனாக ஏறி இருக்கா, ஹிஸ்டாரிக்கலாக என்ன மாதிரி வாலடைல் ப்ரைஸ் இருக்குது, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னும் எவ்வளவு மேலே ஏற வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்கணும். சரி, இது வந்து முத்தூட் ஃபினான்ஸுக்கு பாசிட்டிவான நியூஸுங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து புதுசாக வந்து 2 ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று சத்தீஸ்கரில், இன்னொன்று உத்தராகண்டில். உத்தராகண்டில் இருக்கிறதுக்கு 0.4 MTPA மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். 0.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில். மொத்தமாக வந்து 1.2 மில்லியன் டன் பெர் ஆனம். ஆல்ரெடி இருக்கிற கெப்பாசிட்டியோட இதை சேர்க்கும் பொழுது 178.86 MTPAங்க. அவங்களுடைய கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிமாண்ட் இல்லாமல் இவங்க வந்து ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை ஓப்பன் பண்ணி அது மூலமாக வந்து சிமெண்ட்டினுடைய விலையை வந்து அதாவது சிமெண்ட்டினுடைய விலையில்லை, சிமெண்ட்டினுடைய வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அல்ட்ராடெக் சிமெண்ட். உடனே போய் சிமெண்ட் ஸ்டாக்லாம் வாங்கிறாதீங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டினுடைய விலையை பாருங்கள், அது எவ்வளோ பியில் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக எந்த பியில் இருந்திருக்கு, EPS growth பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். என்ன தான் நிஃப்டி 50 ஸ்டாக்னாலும் ஐ திங்க் இட் இஸ் ஹைலி வேல்யூட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் புரிதலுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு நான் வாங்கி வச்சு 8 வருஷம் வச்சுருந்த ஒரு ஸ்டாக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. நான் வந்து 38 ரூபா என்னமோ ரேஞ்சுக்கு வாங்கினேன். ஆனால் வந்து அது 7 ரூபா 8 ரூபா போயிட்டு 13 ரூபா வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் தேவை இருக்கிறதுனால விற்றுட்டு வெளில வந்தேன். அப்போ செக் பண்ணேன், கவர்மெண்ட் வந்து 98% அந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஷேரை கவர்மெண்ட்டே அக்குமுலேட் பண்ணி இருந்துச்சு. இப்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஷேர் வந்து 42 ரூபாய்க்கு போயிருக்கு போல இருக்குது. வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் இருக்குது. பட் ஆனால் நான் விற்றே வந்து இன்னும் 7 வருஷம் ஆயிடுச்சு. 13 ரூபாய்க்கு விற்று அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் ஆயிருக்கு 42 ரூபா போகிறதுக்கு. அவங்க வந்து மறுபடியும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு மூலமாக வந்து ஒரு 10,000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. QIP மூலமாகவும் வந்து 42 ரூபா 70 காசு அப்படிங்கிற ஷேர் ப்ரைஸை வச்சு புதுசாக வந்து ஷேரை இஷ்யூ பண்ணி அது மூலமாக வந்து காசு ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது இன்னவே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு வந்து பாசிட்டிவான நியூஸ் தாங்க. ஏன்னா வந்து கம்பெனி ஆல்மோஸ்ட் திவாலாயிடுச்சு, புரியுதுங்களா? திவாலாகி அடித்து ஒழிஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால மறுபடியும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரிவைவ் ஆகும் பொழுது இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் வந்து ரிவைவ் ஆகுது. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது, நான் பர்சனலாக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தொடமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் பாட்டமில் பிடிச்சாலும் பல வருஷத்துக்கு வந்து அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் அனுபவம், அதை சொல்லிக்கிறேன். அதுக்காக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நான் வாங்கியே எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ரிலை பண்ணியிருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸை வந்து இம்பேக்ட் பண்ணாது. உதாரணமாக ட்ரம்ப் டேரிஃபோ அல்லது இந்த வெளிநாட்டில் நடக்கிற சிச்சுவேஷனோ இந்த டொமஸ்டிக் கம்பெனிஸை வந்து டொமஸ்டிக் பேங்க்கை வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணாது, புரியுதுங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்து எனக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் எனக்கு டிவிடெண்ட் வருது, எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாக் ப்ரைஸ் growthலாம் இல்லை, கம்பெனி வந்து ஓரளவு சேஃபாக இருக்குது, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அந்த டிவிடெண்ட் வந்து என்னுடைய ஸ்டாக் வேலையில் குறைஞ்சு கீழே வந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் யோசித்து ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ணுற இன்வெஸ்டர்னால் உங்களுக்காக ஷேர் பண்ணுற பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது. பட் நான் பர்சனலாக வந்து டிவிடெண்டுக்காகவோ அல்லது சேஃப்டிக்காகவோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸாக வாங்க மாட்டேன். அதுவும் எஸ்பெஷலி அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ஒரு புல் ரேலி கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இன்னமும் கூட வந்து மேலே போகலாம். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டேபிளாக இருக்கலாம், கொஞ்சம் மேலே போகலாம், அது கூட நடக்கலாம். அது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நான் ப்ரைவேட் கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இதை விட வந்து வேல்யூ கிடைக்குதா, அங்கே எனக்கு க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்து முதலீடு பண்ணுற முதலீட்டாளர். நிறைய பேர் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்குறதுனால நான் என்னுடைய இந்த ஒரு இன்புட் போனஸ் பாயிண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு குளோபல் ஃபேக்டர்ஸோட டிபெண்ட்டாக இருக்காது, டொமஸ்டிக் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அது இன்னவே பாசிட்டிவ்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, நான் எந்த கம்பெனியுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பர்சனலாக வந்து நான் வாங்க போகிறதும் கிடையாது. சரிங்களா? இதை நான் உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே வர்றேன். வாங்கினாலும் ப்ரைவேட் கம்பெனிஸ் வாங்கினாலும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்
வாங்கினாலும் முதல் உங்களுது, முடிவு உங்களுது, ரிஸ்க் உங்களுது, வர்ற லாபமும் நட்டமும் உங்களுது. நான் வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்காக உங்ககிட்ட சில இன்புட்ஸாக கொடுக்குறேன், அவ்வளோதான் நண்பர்களே. ஃபார்மா கம்பெனிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த யூஎஸ்எஃப்டிஏ வந்து தொடர்ந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து வார்னிங் லெட்டர், இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து நியூஸ் சொல்லவும் உடனே வந்து அந்த ஃபார்மா ஸ்டாக் வந்து கீழே போகும். புரிதுங்களா? இது வந்து ஜென்ரலாக நடக்கிற ட்ரெண்டு. நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் வந்து அதை வந்து அந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுவாங்க நம்ம ஃபார்மா கம்பெனிஸ். பெரிய கம்பெனிகள் எல்லாமே அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் ஸ்டாக்கினுடைய விலையில் எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதோ ஸ்டாக்கினுடைய விலை குறையும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் நல்லா கட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து மேலே போகும். அதே மாதிரி தான் இப்போது யூஎஸ்எஃப்டிஏ வந்து அரபிந்தோ ஃபார்மாவோடைய அந்த ஏபிஐ ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது சரிங்களா, தெலுங்கானாவில். அந்த இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இஐஆர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இஐஆர்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு. அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அப்ஜெக்ஷனபிள் மெஷர்ஸ் இருக்குது, அதாவது என்னென்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கம்பெனி வந்து வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க, அது ஸ்டாண்டர்டுக்கு மீட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. இது மாதிரி வந்து ரெகுலேட்டரி ஆக்ஷனு அல்லது வந்து பெனால்ட்டி இந்த மாதிரிலாம் வந்து போடுறதுக்கு பவர் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து ஆக்ஷனாக எடுக்காமல் கம்பெனியை வந்து நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து இதை வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாலண்ட்ரி ஆக்ஷன் வந்து இண்டிகேட்டட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி ஸ்டேட்டஸுக்கு அப்டேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது என்னென்னா இஷ்யூ இருக்குங்கிறத வந்து இன்ஸ்பெக்ஷனில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கம்பெனி வந்து வாலண்ட்ரியாக வந்து அதை வந்து சரி பண்ணும். புரியுதுங்களா? பெருசாக வந்து அப்ஜெக்ஷன் அந்த ஆக்ஷன்லாம் வந்து எதுவும் எடுக்கலை யூஎஸ்எஃப்டிஏ அந்த அரபிந்தோ ஃபார்மா கம்பெனி மேலே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபெசிலிட்டியில் ஏபிஐ ஃபெசிலிட்டிஸில் இஷ்யூஸ் இருக்குது. அரபிந்தோ ஃபார்மா வந்து ஹேஸ் டு ஃபிக்ஸ் இட். அப்புறம் தான் வந்து அந்த ஏபிஐ ஃபெசிலிட்டியிலேருந்து அவங்களுடைய ரியல் ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னவே இது வந்து நெகட்டிவ் நியூஸ் ஃபார் அரவிந்தோ ஃபார்மா. புரியுதுங்களா? ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறாங்க. போதும், இன்றைக்கி வந்து இந்த பங்குச்சந்தை செய்திகள் போதும்னு நினைக்கிறேன். நன்றி.